அண்ணனால் உருவாக்கப்பட்ட குடும்பம், அண்ணன் தலையெடுத்து உருவாக்கப்பட்ட குடும்பங்களும் உண்டு. வீட்டில் அது கடைக்குட்டியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். ஆனா அந்த தம்பி தலையெடுத்து கையில் அந்த பொறுப்பு அவன் எப்படி இந்த முகம் ஒன்று உண்டு அவனுக்கு, இந்த குறும்பு ஒன்று உண்டு அவனுக்கு. அது இன்னைக்கு என் கண்ணு முன்னால விரியுது அந்த காட்சியா. ஒரு ஸ்மைல் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இவ்வளோ கியூட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. அது பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த ஃபேமிலி பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மைல் கிட்ட மிஸ் பண்றேன். தெரியலங்க, எனக்கே தெரியாம அது என்ன விட்டு போயிடுச்சு. எங்க அத்தா பண்ணுவான், ரொம்ப என்னதான் பயங்கரமா கிண்டல் பண்ணுவான். இப்போ அவன் பேசுறதே இல்லை சார். அவன் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டான். 2006 அம்மா இறந்தாங்க சார். அவன் அம்மா இறக்கும் போது வந்து நாங்கள் தனியாக தான் சார் இருக்கோம். சொந்த பந்தம் யார் பண்ணது, உனக்கு நான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு அதுலேருந்து வேலைக்கு தான் சார். நான் ஆம்பளை பையன் சார், எங்கேயும் வாழ்ந்துருவேன், பொம்பளை கூட படித்தா தான் வாழ முடியும்னு ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சு சார். 15 பவுன் நகை இருந்தால் தான் கெட்டு வந்துட்டாங்க. அப்போ இத்தனைக்கு அவங்க வந்து விருப்பப்பட்ட வாழ்க்கை அது. அப்போ சரி ஒன்று 15 பவுன் என்கிட்ட கிடையாது, 12 பவுன் என்னால் அவ்வளோதான் சேர்க்க முடிஞ்சுது. அதுலேருந்து அடுத்தடுத்து என்னால் அவ்வளோதான் சேர்க்க முடிஞ்சுது. அதுலேருந்து அடுத்தடுத்து இப்போ இன்னொரு அக்கா பிள்ளைங்களை நான் தான் சார் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இறந்துருச்சு. நீங்க சிரிச்சு குறும்போட இருக்கக்கூடிய ஒரு முகங்கிறார். ஆனால் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது நின்று போச்சு உங்களை அறியாமலேயே? அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் அக்காங்களுக்கு வந்து பெரிய சொத்து வாங்கி கொடுத்துருக்கு சார். ஒரு கல்யாண மண்டபம் வாங்கி கொடுத்துருக்கோம். இதில் வேலை பார்த்தான், ஒரு நாளைக்கு 30 ரூபா சம்பளம். வேலை பார்த்தான், என்னை கொண்டு போய் காலேஜ் துளுக்குங்குளங்கிற கிராமத்தில் இன்னைக்கு அக்காவுக்கு மச்சானுக்கு பெரிய சொத்து ஒன்று வாங்கி கொடுப்போம். அவன் ஒரு சீடி கடையில் ஒரு நாளைக்கு 30 ரூபா சம்பளம். வேலை பார்த்தான், என்னை கொண்டு போய் காலேஜில் விடுவான், கூட்டிகிட்டு வருவான். பஸ்ஸில் தான் போவோம். தூத்துக்குடிக்கு வியூஎஸ்சில் தான் படித்தேன். அப்புறம் பாதியில் ட்ரை பண்ணி வெளிநாடு போயிட்டான். நான் ஹாஸ்டலில் தூத்துக்குடியில் கவர்மெண்ட் ஹாஸ்டல்லே இருந்து படி. ஆனால் எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்காது, நான் ஹாஸ்டல்லே இருந்துக்கிறேன். நீங்கள் அழுதா அப்படி போது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய அண்ணன் இருக்கார் விவேக் துரைனா, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால வந்து அவன் வந்து ஸ்ட்ரகிளாக ப்ரெஸ் பண்ணான். அந்த இடத்துல நமக்காக நம்ம அண்ணன் வந்து நம்மளை பார்த்துருக்கானே, அந்த டைமில் நம்ம வந்து நம்ம அண்ணனுக்கு நம்ம தான் நிற்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. வந்து வீடு சாப்பாடு சிட்டி தான். அந்த பேண்ட் பாக்கெட் ஆஃப் ஹேண்டட் அதில் இட்லி எடுத்து போட்டுப்பான். இப்போ தானே இட்லி வச்சுட்டு போனேன்னு எனக்காக எடுத்து சித்தி கொடுமையிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருந்திருக்காரு எல்லா இடத்துலையும் சார். என்ன படிச்சு என்ன வாக்கியிருக்காரு, என்னவா ஆளாக்கியிருக்காரு? புலவர், டிலிட்டி, எம்லிட்டி, எம்ஏ, எம்எடிஎன் மாற்றுத்திறன். என்னவா இருக்கீங்க நீங்க? ஆசிரியராக இருந்து இப்போ பிரைவேட் காலேஜில் பிரின்சிபாலாக இருக்கேன். ஐயா மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன எனக்காக ஸ்டாண்ட் எடுத்தேன்னா இல்லை அப்போ நீ பேசாத அப்படின்னு நான் சொன்னதும் எங்கேயோ அவர் மனசில் ஸ்போர்ட்ஸ் விட்டதுக்கும் என்னடா கனெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்குலாம். நான் வீட்டில் கிரைண்டர்னு ஒரு பொருளை அந்த ஃபண்டு மாதிரி போட்டு வாங்கி ஒரு ரூம், அதுக்குன்னே ஒரு ரூம் சார்.